பொதுவாக அதாவது தந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் தாய்க்கும் தந்தைக்கும் உணர்வு ரீதியான பல வித்தியாசங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. ஒரு தாய்மையுடைய உணர்வை பொறுத்த வரைக்கும் அது அதாவது பாசம், அதீத கவனம், நெருக்கம், உணர்வு பகிர்வு போன்றவைகளை உள்ளடக்கியதாகத்தான் ஒரு தாய்மையுடைய உள்ளம் இருக்கும். தந்தையுடைய உள்ளம் அவைகளில் தாயிட அளவுக்கு நெருக்கமானதாக இல்லாது விட்டாலும் பொறுப்பு, எதிர்காலம், வளர்ச்சி, அந்த பிள்ளையுடைய பாதுகாப்பு, அந்த பிள்ளையுடைய அதாவது ஒரு சுயமாக நிற்கக்கூடிய அந்த தன்மையை வளர்த்தெடுத்தல், இது போன்றவைகள் என்ன செய்யும் அந்த தந்தையுடைய உள்ளத்தில் அதீத ஒரு கவனத்தோடு இருக்கும். இரண்டு பேருக்கும் பிள்ளைகள் பற்றிய இரக்கமும் அதாவது அதீத கவனங்களும் இருந்தாலும் அதனுடைய அதாவது என்ன சொல்கிறது வகிபங்கு என்பது டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யும் இருக்கும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையையும் தாயையும் அந்த சுஹபத்தில் நன்றி பாராட்டுதல், உறவுகள் விஷயங்களில் முற்படுத்துதல் என்று அதாவது கம்பேர் பண்ணி சொல்கின்ற நேரத்தில் தாயை தான் என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக சொல்லி தந்தையை வந்து 3வது இடத்துல வச்சு என்ன செய்கிறாங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல தாய் தந்தை சம்பந்தமான ஒரு புரிதல் இந்த தலைப்பின் ஊடாக வந்தாலும் மிக பிரதானமான நோக்கம் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னுதாரணமாக வைத்து சில விஷயங்களை என்ன செய்வது சொல்வது என்பது தான். குர்ஆனில் நம்ம பார்க்குறோம் இந்த உமூமத் அதாவது தாய் தந்தை அந்த தன்மை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் சில வசனங்களை நம்ம வந்து அதாவது மிகவும் அவதானமாக பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய அவர்களது அந்த பங்களிப்பு என்பதும் அதை ஒட்டி பிள்ளைகள் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சம்பந்தப்படுத்தி சொல்கின்ற வசனங்களை நம்ம நின்று கவனித்தோம் என்று சொன்னால் பல விஷயங்கள் என்ன செய்வோம் நம்ம புரிந்து கொள்வோம். சூரா லுக்மான் 14வது வசனம், சூரா அஹ்காஃப் 15வது வசனத்திலே நீங்கள் பாருங்கள், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, நாங்கள் தாய் தந்தை விஷயத்திலே சிறப்பான முறையில் நடந்து கொள்ளுமாறு மனிதனுக்கு நாங்கள் வசியத்து செய்தோம், உபதேசம் செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தாயிட வேலையை தான் சொல்கிறான். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன். மனிதர்களுக்கு நம்ம உபதேசம் செஞ்சோம், வசியத்து செஞ்சோம் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்குமாறு. ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி அதை தொடர்ந்து சொல்கிறான்னா, அவருடைய தாய் பலகீனங்களுக்கு மேலால் பலகீனமாக அவனை சுமந்து பெற்றெடுத்தாள். அப்படி சுமந்து பால்குடி மறக்கடிக்க செய்கின்ற காலம் வரைக்கும் அவள் வந்து 2 வருடங்கள், அதாவது சுமத்தல் இவைகளை சேர்த்து 30 மாதங்கள், அந்த பால்குடி என்ன மறக்கடிக்க செய்தல் என்பது 2 வருடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க இலையல் மசீர், அது எதற்காக என்றால் எனக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவதற்காக. ஆனால் தந்தையிட என்ன வேலைன்னு சொல்லலை, தந்தையுடைய வேலை இந்த இடத்துல என்ன செய்யலை சொல்லலை. அடுத்த வசனத்தில் பாருங்க, சூரா அஹ்காஃப் 15வது வசனம், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களோடு சிறப்பான முறையில் நடந்து கொள்ளுமாறு மனிதர்களுக்கு நாங்கள் உபதேசித்தோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா, அந்த தாய் கஷ்டத்தோடு சுமந்து கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா, இந்த தாய் சுமந்து பெற்றெடுத்தலும் பால்குடி மறக்கடிக்க செய்தலும் 30 மாதங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அனஷ்குர, அதாவது எதற்கு அந்த துஆவுன்னு சொல்றாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் நீ செய்த அருளுக்கு நன்றி செலுத்துவதற்காக எனக்கு உள்ளுணர்வை தா, தூண்டுதலை தா என்று சொல்லி என்ன அந்த துஆல வருது. இப்போ இந்த இடத்துலையும் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு சிறப்பான முறையில் நடந்து கொள்ளுங்கள், தாய் கஷ்டப்பட்டு சுமந்தாள், பலகீனத்துக்கு மேலால் பலகீனமாக சுமந்தாள், தந்தையுடைய பங்கு என்ன செய்யலை அல்லாஹ் தஆலா இதில் சொல்லலை. அப்போ 2 வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா இப்படி இதை சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு தந்தை என்பவர் வந்து அவருடைய வேலையை பற்றி இங்கே என்ன செய்யலை அல்லாஹ் தஆலா, அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய கடமைகள் என்ன, அல்லது அவர் எந்த உணர்வுக்காக நீங்கள் நன்றி செலுத்தணும் என்பதை பற்றி சொல்லலை. அப்படி என்றால் அந்த தாய் வயிற்றில் சுமப்பதற்காக காரணமானதில் இருந்து, அந்த தந்தை காரணமானதில் இருந்து அந்த பால்குடி மறக்கடிக்க செய்தல் வரைக்கும் தந்தையுடைய ஒரு பங்கு மிக பிரதானமாக இருக்குது என்பதனால தான் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அந்த பங்கு தான் இந்த துஆல என்ன சொல்கிறோம் நம்ம, அதாவது ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா கபீரால, அதாவது எம்மை சிறிய வயதிலே எப்படி எம்மை அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ
அதுபோல அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சிறிய வயதில் எப்படி வளர்த்தெடுத்தார்களோ அதுபோல் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாய். எப்போ சொல்கிறோன்னு சொன்னால் அவங்க எந்த வயசுலேயும் நம்ம சொல்லலாம். அல்லாஹ் உபதேசம் சொல்கிறது வந்து முதிய வயதில் என்ன சொல்வீராகன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ இந்த இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் அந்த சின்ன வயசு எப்படி என்பது. அந்த மனைவியை ஒரு கணவன் பொறுப்பெடுக்கிறானே அக்கது நிக்கால, அதில் இருந்து அவனது அந்த குழந்தையுடைய பங்களிப்பை ஆரம்பிச்சிட்டு முதலாவது அந்த தாயை பொறுப்பெடுக்கிறான். அந்த தாயுடைய செலவு, அந்த தாயுடைய இருப்பு, அந்த தாயுடைய மருத்துவம், அந்த தாயுடைய உணவு, அந்த தாயுடைய உறையுள், அந்த தாயுடைய எல்லா விதமான சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் யார் பொறுப்பு? அந்த தந்தை பொறுப்பாகிறார். அந்த மனைவி எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்தாலும் சரி, நாட்டுடைய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி, ஒரு சதம் அந்த கணவனுக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனைவி கேட்க வேண்டிய உரிமையும் அந்த கணவனுக்கு இல்லை. ஜக்காத்தாக இருக்கலாம், கணவன்ட்டு அனுமதி கேட்டுத்தான் தன் குடும்பத்துக்கு அந்த மனைவி செலவழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என் குடும்பத்துக்கு செலவழிக்க கணவன்ட்டு என்ன கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அது அவருடைய பொருளாதாரத்தில் அவர் தனி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இஸ்லாம் தடை செய்ய வேண்டாம், கணவன் விரும்பாதவர்களுக்கு கொடுப்பது, கணவன் விரும்பாதவர்களுக்கு அன்பளிப்பு செய்வது என்பது அனுமதி கேட்டு தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அது அல்லாமல் இந்த விஷயத்தில் இஸ்லாம் என்ன செய்யலை, எந்த விதமான தலையீடும், அதாவது மனைவியுடைய விஷயத்தில் கணவனுக்கு இடலாம்னு சொல்லலை. அப்போ பொருளாதார தனித்துவம் உண்டு அந்த இடத்துல பெண்ணுக்கு கொடுத்துட்டு, ஆண் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அந்த மனைவியை பொறுப்பெடுத்துட்டா செலவழிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். முக்கியமான அம்சம் என்ன சொன்னால் அவருடைய சொத்துக்கள்லேருந்து அவங்க செலவழிச்சு. இதில் கணவனை மட்டும் சொல்லலை, தந்தையை சொல்கிறார். அதான் ரிஜால்ன்றதாங்க. நிறைய பேர் கணவனுக்கு மட்டும் நினச்சிக்க, இல்லை கணவன், அதே போல் தந்தை, அதே போல் சகோதரர்கள், யார் யாரெல்லாம் பொறுப்பாகிக்கிறாங்க எல்லா ஆண்களும் ஒரு பெண்ணுக்கு பொறுப்பாளர். ஒரு பெண் எப்பொழுது பொறுப்பெடுக்கப்பட்டிருப்பார். இஸ்லாமிய சமுதாயத்துடைய கலாச்சார அமைப்பில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், என்ன சிலர் சில விஷயங்களை விளங்காம என்ன பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துல இரட்டிப்பாக ஆண்களுக்கு கிடைக்குதே என்று கேள்வி நியாயமானது. ஆனால் நீங்கள் வாழ்கின்ற சூழலில் இருந்து அந்த கேள்வி நியாயமானது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சூழலில் இருந்து அந்த கேள்வி நியாயமற்றது. நீங்கள் வாழ்கிற சூழலில் நீங்களும் சம்பாதிக்கணும், கணவனும் சம்பாதிக்கணும். இஸ்லாமிய சூழலில் பெண் சம்பாதிக்கிற எந்த கடமையுமே இல்லை. ஆண் கொடுக்கணும், எல்லா நிலையிலையும் கொடுக்கணும், எல்லா நிலையிலையும் கொடுத்து கொண்டே இருக்கு. ஆண் தான் பொறுப்புதாரி. எனவே சொத்துல ஹாஃப். எனவே கேள்வி எங்கிருந்து வருதுறதை வச்சு தான் நியாயங்களும் என்ன செய்யும், அந்த இடத்துல இருக்கும். எனவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளை பொறுப்பெடுத்த நாளில் இருந்து அவளுக்கு பால் குடி மறக்கடிக்க செய்கின்ற வரைக்கும் செலவு இவன் பொறுப்பு. விவாகரத்து செஞ்சால் அந்த புள்ள பருவ வயது அடைகின்ற வரைக்கும் அல்லது ஒரு பொறுப்புக்கு போகின்ற வரைக்கும் பொறுப்பு இவன் தான். விவாகரத்தே செய்தாலும் இவன் பொறுப்பாகிற நேரத்தில், விவாகரத்து செஞ்சு இந்த 3 மாத காலம் இருக்குமே, அந்த 3 மாத காலத்திலே கணவன் பொறுப்பாகிற நேரத்தில் எல்லா வகையிலும் அவன் பொறுப்பாகிறான். நிறைய பேர் எங்கிருந்து இதை ஆரம்பிச்சிடுறாங்கண்டா, கணவன் மனைவி சேர்றாங்களே உறவுல, அந்த ஒரு இன்பமான தொடர்பில் இருந்து மட்டும் ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை, அதுக்கு முன்னால உள்ள அதுக்கு பின்னால உள்ள அத்தனை விஷயத்துக்கு இவன் பொறுப்பு என்பதனால தான் இந்த இடம் என்ன அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பெண்ணை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாளி தான், பெண்ணுக்கும் அதே பொறுப்பு இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொல்றாங்கன்னு சொன்னா, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன் கணவனுடைய வீட்டே ஒரு பொறுப்பாளி. அந்த வீட்டுக்கு பொறுப்பாளி, வீட்டில் உள்ள விஷயங்களுக்கு கணவன் பொறுப்பாளியாக இருந்தாலும் அந்த நேரத்தை கவனிக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. மற்றபடி எல்லா விதத்திலும் என்ன இவர் பொறுப்பாளி ஆகிறதால பொறுப்பை சுமந்தாகணுமா, இல்லாட்டி குற்றவாளி. இந்த இடத்துல யாருன்னு சொன்னாங்க, ஒரு பெண் தன் மகனுக்கு செலவழிக்கலைன்னா நாளை மறுமையில குற்றவாளி இல்லை, கேள்வி அவங்களுக்கு இல்லை. நாளை என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கலன்னா பெண்ணிட்ட கேள்வி இல்லை, ஆண்கிட்ட கேள்வி இருக்கு. அவனுக்கு வசதியே இல்லாது விட்டால், எதுவுமே இல்லாது விட்டால் ஆண்கிட்ட கேள்வி என்ன செய்கிறது இருக்கிறது. அங்கேக்கு மட்டுமல்ல கேள்வி வருது, அவனோட தாய் தந்தை பசி இருந்தால் இவன்கிட்ட கேள்வி, அந்த தாய் தந்தை பசியில் இருந்தால் இவன்கிட்ட கேள்வி என்ன செய்யும் வரும், சகோதரர்கள் பசியில் இருந்தால் இவன்கிட்ட கேள்வி என்ன செய்யும் வரும். ஸோ இந்த இடத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை இஸ்லாம் என்ன செய்கிறது இங்கே சொல்கிறது. ஆனால் அசில்கள் அப்படி எங்களுக்கு வேறுபட்டதுனால வசதிகள் மட்டும்தான் செலவுகள் என்ற மைண்ட் செட் வந்துட்டு, அசில் வேறுபட்டதுனால ஏண்டா உண்டு பழகிட்டா அது ஒன்றும் இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்கும். அன்றாட நம்ம சாப்பிட்டு அப்படி இப்படி பழகிட்டோம்னு வைங்களேன், அந்த செலவுகள் சும்மா வர மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால் எது செலவழிக்காத மாதிரி இருக்குமெண்டா, ஒரு ட்ரிப் கூப்பிடு போகாது, அல்லது எங்கேயா போகாது, அல்லது ஒரு ஃபன் எடுக்காது, அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் போகாது, செலவழிக்கிறாரே இல்லைன்றீங்க. அப்போ அசில் என்ன நடந்துட்டீங்க, மண்ணு செல்வா வருதான்னு கேட்டால் அதல்ல. ஆனால் அந்த புரிதல் இல்லாதனால் இப்படி ஒரு நிலைமை என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். எனவே இந்த புரிதல் வர வேண்டும். அப்போ பெண்ணுடைய இது அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறது. அது அந்த பெண் இந்த கஷ்டங்களில் முதலாவதாக இருக்கிற இடத்தால சொல்லி காட்டப்படுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் முற்படுத்துகிறாங்க. அல்லாஹ் தஆலா முற்படுத்தியதை நானும் முற்படுத்துகிறேன் ரசூலுல்லாஹ் சஃபால் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் முற்படுத்தினது இந்த இடத்துல பெண்.
அப்போ பெண்ணுடைய கஷ்டம் என்பது ஆணுடைய அந்த கஷ்டம். சிலவங்க சொல்லுவாங்களே, என்ன அவங்க வயிற்றுல சுமந்தா நான் வந்து மனசில் சுமந்தேன், அதெல்லாம் என்ன, அதெல்லாம் சும்மா வசன நடைக்கு ஓகே. வயிற்றுல சுமந்து பாரு, வயிற்றுல சுமத்துடைய கஷ்டத்துக்கு அது நீங்கள் அதாவது காலாகாலத்துக்கு சுமந்தாலும் அது ஈக்குவல் ஆகாது. ஏன்னா பிரசவத்தை வந்து இன்றைக்கு கவிஞர்கள் எல்லாத்துக்கும் ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிக்கிட்டா பேனை பிரசவம் அடைகிறது, அது இது என்ற எழுத்துக்கள் உருவாகிறது, அது இது. இந்த பிரசவம் வந்து இவங்க நினைச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான். அப்படி இல்லை, அல்லாஹ் அந்த பிரசவத்துக்கு ஒரு வழியை கொடுக்குறான், அதனுடைய ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அதுக்காக வேண்டிய உலகத்திலேயே பிரசவ வழியை போன்று ஒரு வழி இல்லை என்று சொல்றதும் பிழையானது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு வழியை நம்ம சுமந்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கு ஒரு தடவை கல் வந்துட்டு சொன்னால் அடுத்த முறை கல் வரும் நான் சுமக்க ரெடின்னு யாரும் என்ன செய்ய போகிறது இல்லை, சொல்ல போகிறது. எவ்வளவு ஆரோக்கியமாக தான் இருந்தாலும் அந்த எந்த ஒரு வழியை நம்ம சுமக்க ரெடி இல்லை. உங்களுக்கு இந்த வழி வந்தால் உங்களுக்கு உடலுக்கு நல்லதாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் பிரசவ வழி அப்படி இல்லை. நம்ம 10 பிள்ளையும் பெற்றுக்கள் ரெடி, 15 பிள்ளையும் பெற்றுக்கள் ரெடி, எந்த அமைப்பில் தான் என்ன செய்யும் அது இருக்கும். அது ஒரு அடுத்த செகண்ட் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை பிறந்தவுடன் நீக்கக்கூடிய ஒரு வழி. எனவே அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு பெருமதியும் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகம் சொல்வது போல் அது போன்ற வழி போன்று ஒரு வழி உலகத்தில் இல்லை என்றும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, அதை சொல்லலை. அது அல்லாஹ் தஆலா வந்து என்ன ஒரு அப்படின்னா கடுமையான சோதனையாளன் என்ற ஒரு இடத்துக்கு அதை என்ன செஞ்சிடும் வந்துடும். அது அல்லாஹ்வை நம்ம சரியான முறையில் புரியாத ஒரு இடத்துக்கு வந்துடும். இது வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம். பெற்றோர்களுடைய விஷயத்தில் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரியை நம்ம புரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால், ஏன் குர்ஆனில் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அந்த குழந்தையுடைய தாயாரை பற்றி வரலை இல்லைங்கிட்டா? இந்த முன்னுரை முக்கியம். தாயாரை பற்றி வர அந்த தந்தையோட அழுக தான் வருது. தாயாரை பற்றியோ அல்லது தாயார் இல்லை மரணிச்சிட்டாங்க அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய மற்ற சகோதரிகளை பற்றியோ அல்லது அடுத்த வளர்ப்பு தாயை பற்றி ஏதோ அந்த பெண்களுடைய அந்த வகைபாகம் சம்பந்தமாக அதில் எதுவும் என்ன செய்யலை, அதில் வரல. அதில் அட்லீஸ்ட் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாய் இருந்தால் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா எந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னதாகவும் வரலை. அப்போ அது புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில ஒரு புரிதலுக்கு அடிப்படை நமக்கு என்ன செய்யணும், சரியா இருக்கும். அல்லாஹ் உபூவத்தையும் உமூமத்தையும் சொல்கிறான், ஆனால் தாயை முற்படுத்துகிறான், அவனோட சிரமங்களை முற்படுத்துகிறான். அதுக்காக வேண்டி தந்தைக்கு சிரமமே இல்லை என்பதல்ல, தந்தையுடைய சிரமம் எங்கே ஆரம்பிக்குது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் முழுதுமே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். தாயுடைய சிரமத்தை அல்லாஹ் இந்த இடத்துல முற்படுத்துகிறான். நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முற்படுத்துகிறான். ஆனால் இந்த 2-3 இடங்கள்ல தாயுடைய சிரமத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தந்தையுடைய சிரமங்களை பக்கமாக குர்ஆன்ல என்ன செஞ்சுக்கிறான், அல்லாஹ் தஆலா ஆங்காங்க அவங்களுடைய செலவுகள், அவங்களோட பொறுப்பு, அவங்களோட கடமை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ரைட், இதுதான் இங்கே பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.